துணிச்சலுடன் செயல்படும் துலாம் ராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு சில மாதங்களாவே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு விஷயம் நினைச்சிருப்பீங்க. ஆனா நடந்தது வேற ஒண்ணா இருக்கும். என்னடா குரு பெயர்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, இந்த வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, அப்படி ஆஹா ஓஹோன்னு சொல்றாங்க. நமக்கு அப்படி ஒண்ணும் பெருசா அந்த மாரியே தெரியல அப்படின்னு நினைச்ச துலாம் ராசி என்பவர்களுக்கு, இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு டர்னிங் பாயிண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு மாசமா இருக்குங்க. ஸோ கடந்த ஒரு சில மாசங்களா பார்த்தோம்னா, நீங்க ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு, நீங்க பயந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா, இந்த ஏப்ரல் மாசம் வந்து பார்த்தோம்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாசத்த பொறுத்தவரை பார்த்தோம் அப்டின்னா, ஒரு சில நேரங்கள்ல பார்த்தா நீங்க கவலை இல்லாம, பயம் இல்லாம பார்த்தோம் அப்டின்னா, ஒரு விஷயம் நீங்க செய்வீங்க. அதே மாரி இந்த ஏப்ரல் மாசம்னு பார்த்தோம் அப்டின்னா, உங்களுக்கு குடும்ப விஷயத்த தவிர்த்து குடும்பத்த தவிர்த்து மத்த எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஒரு மாசமா இருக்குங்க. குடும்பத்துல தான் பார்த்தீங்க அப்டின்னா, சின்ன சின்ன பிரச்சனைகளாச்சும் இருந்துட்டே இருக்குங்க. அதுலயும் குறிப்பா பார்த்தீங்க அப்டின்னா, குடும்பத்துல உங்க உறவினர்கள் வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஆ 1க்கு 2, 3 விஷயங்கள பேசி குடும்பத்துக்குள்ள சண்டைய மூட்டிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஏப்ரல் மாசம் ரொம்ப அதிகமா இருக்குங்க. அதனால குடும்ப விஷயங்கள குடும்பத்த தவிர்த்து வெளியில எங்கேயும் போகாம பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் இந்த ஏப்ரல் மாசம் வந்து பார்த்தா துலாம் ராசி அன்பர்கள் பார்த்தா கவனமா இருக்க வேண்டியது. ஸோ மத்தபடி பார்த்தோம் அப்பன்னா, இந்த ஏப்ரல் மாசம் அப்பன்னா, புது புது விஷயங்கள கத்துக்குவீங்க. புது புது விஷயங்கள தெரிஞ்சுக்குவீங்க. நீங்க வந்து பார்த்தோன்னா, கர்மா தான் அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருந்தவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஏப்ரல் மாசத்த பொறுத்தவரை பார்த்தா, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி நம்மள ஏதோ ஒரு வகையில பார்த்தோம் அப்படின்னா, வழிநடத்தி கொண்டு போகுது. அப்படின்னு நீங்க வந்து ஒரு தெளிவு இருக்கக்கூடிய ஒரு மாசமா அந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ அந்த மாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையில, தொழில்ல வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு போட்டிகள் வந்து நெறையா இருந்தாலும், நீங்க போட்டிகளையும், அந்த எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்க ஜெயிக்கக்கூடிய மாசமா அந்த ஏப்ரல் மாசம் இருக்குங்க. முக்கியமா நீங்க ரொம்ப வேகமா செயல்படுவீங்க. மத்த இதுக்கு முன்னாடி கடந்த 2 மாசங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, நீங்க எடுத்த வேலை பார்த்தீங்கன்னா 2 நாளு, நீங்க 2 நாள்ல முடிக்க வேண்டியது 4 நாள், 5 நாள் அந்த மாரி இழுத்துருக்கும். ஸோ அந்த மாரி இல்லாம, இந்த ஏப்ரல் மாசத்த பொறுத்தவரை பார்த்தோம் அப்புட்ன்னா, எடுத்தோமா, சட்டாசன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருந்தோமா அப்படிங்கிற மாரி, ரொம்ப ஸ்பீடா செயல்படுவீங்க. அது நீங்க செய்யக்கூடிய வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும். வியாபாரத்திலயும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஓகே இத வித்தரணும், நாளைக்கு அந்த இத வித்தரணும் அப்படிங்கிற மாரி பார்த்தோம்னா, நல்ல ஒரு ஸ்பீடா நீங்க இருப்பீங்க. அதுலயும் குறிப்பா நீங்க பங்கு சந்தையில நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய நபரா இருக்கட்டும். ஸோ இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தோம்னா, நீங்க வந்து அந்த பை பண்றது, செல் பண்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்பீடா பண்ணி நீங்க அதுல வந்து நல்லா லாபம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஏப்ரல் மாசம் வந்து நல்லபடியா இருக்குதுங்க. ஸோ பண விஷயங்கள பொறுத்தவரை பார்த்தவங்களா, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசம்ங்கிறது உங்களுக்கு சாதகமா தாங்க இருக்குது. ஸோ திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கணவனும், உங்களோட மனைவியும் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள்ல பார்த்தா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஹெல்த் இஷ்யூ பிரச்சனை தான் கொஞ்சம் வருமே தவிர்த்து, உங்களுடைய கணவனுக்கும், மனைவிக்கும் பார்த்தா அவங்களோட உடல் உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் குடுங்க. மத்தபடி அவங்க வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலயும் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு மாசமா இந்த மாசம் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே மாரி நீங்க நேசிக்கிறவங்க காதல் வாழ்க்கையுமே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க நேசிக்கிறவங்க பார்த்தோம்னா, ஏதாச்சும் ஒரு வகையில பார்த்தா உங்களுக்கு வந்து தைரியம் குடுப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த காலகட்டங்கள்ல வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு மாசமா தான் இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ ஓவராலாவே பார்த்தோம் அப்புட்ன்னா, உங்களுக்கு வந்து குடும்ப விஷயத்த தவிர்த்து துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து எல்லா வகையிலும் உங்களுக்கு வந்து சாதகமா தாங்க இருக்குது. ஸோ இந்த மாசம் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா, குடும்பத்து விஷயங்கள வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா தலையிடாதீங்க. மற்றவர்களுடைய தலையீடு குடும்பத்தில இல்லாத மாரி பார்த்துக்கோங்க. இது ஒண்ணுங்க. ஸோ 2வது வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, நீங்க பார்த்துட்டு இருக்க வேலை, தொழில பார்த்தோம்னா, முடிஞ்ச அளவு பார்த்தோம்னா, நீங்க வந்து வேகமா செயல்படுங்க. அத நீங்க எவ்வளவுக்கு வேகமா செயல்படுறீங்க, அது உங்களுக்கு சாதகமா முடியுங்க. ஒரு சில நேரங்கள்ல வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள், உங்கள சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்தோம் அப்புட்ன்னா, அத பத்தி நீங்க வந்து ஓவர் திங்கிங் பண்ணாம, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது புது புது அ ஐடியாஸ், புது புது வழிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாசமா அந்த மாசம் அப்படிங்கிறதுங்க. இந்த ஏப்ரல் மாசமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சாதகமான மாசம் தாங்க, குடும்பத்த தவிர்த்து. அதே மாரி நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தா, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாசமா இந்த ஏப்ரல் மாசம் இருக்குங்க. ஒரு சில நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது, அ பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது, அது மாரி வாயு தொல்ல, ஆ லூஸ் மோஷன் போறது, இந்த மாரியான பிரச்சனைகள்லாம் பார்த்தோம் அப்பன்னா, துலாம் ராசியில பிறந்த நண்பர்களுக்கு இந்த அ ஏப்ரல் மாசம் கொஞ்சம் அடிக்கடி வருங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, செரிமான கோளாறுகளும் இந்த மாசம் வந்து அடிக்கடி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹெல்த்துக்கு வந்து பார்த்தோம் வச்சோன்னா, கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. கொஞ்சம் உடம்புக்கு தேவையான கரெக்டான பழங்கள் எடுத்துக்கோங்க. கரெக்டான சரிவிகித உணவுகள் எடுத்துக்கோங்க. மத்தபடி பார்த்தோம் அப்டின்னா, ஓவராலா இந்த மாசம் அப்படிங்கிறது துலாம் ராசியில பிறந்த நண்பர்களுக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய மாசமா தான் இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்டின்னா லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணுங்க. இதே மாரி மத்த ராசிக்காரங்களுடைய பலன்களும் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்டின்னா, மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.